ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான கருவாட்டு குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: பூண்டு, கருவேப்பிலை, முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம், தேவையான அளவு கருவாடு. இப்போ ஒரு லெமன் சைஸுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றிக்கிட்டு சூடேற வைங்க. எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. இப்போ இது கூடவே வதக்கிறதுக்கு வடவத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பூண்டு பல்கள், வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். கத்திரிக்காய் இப்போ நல்லா கொதி வந்துச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை நல்லா கலரிட்டு அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்ச கருவாடு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போதான் நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. பாய்.